Daily Bible School. விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காக்கின்ற தேவனே, கண்மணி போல் உன்னை காப்பேனப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அப்பா, உன்னுடைய பிரசன்னம் தொடட்டும் ஆண்டவரே. இந்த பகுதி ஜனங்களை உடைய பிரசன்னம் தொடட்டும், என் பட்டண ஜனங்களை பிரசன்னம் தொடட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இழுத்து கொண்டு வாரும் ஆண்டவரே. ஹalleluya. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. தினமே தினமே பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. விசுவாசமாய் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. என்னை கைவிடாத தேவனே, நீர் இருக்க எனக்கு பயம் இல்லப்பா. என் மனம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். கண்ணீரை துடைக்கிற தகப்பன் இருக்கிறார், என் கண்ணீர் யாவையும் துடைக்கிற கர்த்தர் இருக்கிறார். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பயமே திகையாதே கலங்காதே மனமே, மனமே உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை ராமே, உன்னை என்று கைவிடுவதில்லை. கைவிடாத தேவனுக்கு சோத்திரம் உண்டாகட்டும். அனுதினமும் என்னை தேடுகிறவாய், நான் அழித்திடும் பெலனை நீ பெற்றிடுவாய். ஹalleluya. அத்திமரம் போல் செழிக்கும் என் கர்த்தருக்கென்று கனி தரும் பிள்ளைகளாய் இருக்கும்படி 100 மடங்கு கனி தரும் இருதயங்களாக ஜனங்களுடைய இருதயங்களை மாற்றும் ஆண்டவரே. அழித்திடும் பெலனை பெற்றிடுவாய், அனுதினம் என்னை தேடிடுவாய். நான் அழித்திடும் பெலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செலுத்திடுவாய், அத்திமரம் போல் செலுத்திடுவாய். நான் ஆசையாய் தின்ன கனி கொடுப்பாய். கர்த்தருக்கென்று கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலது கரத்தாலே, நீதியின் வலது கரத்தாலே உன்னை தாங்கும் தேவன். ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரி, ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரி. கர்த்தர் உன்னை ஆற்றுவார், தேற்றுவார், உன் துக்க நாட்களை முடிய பண்ணுவார். நீதியின் வலது கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே, அன்பினாலே. நீதியின் வலது கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையை ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையை ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா
சோத்திரம் சோத்திரம். எங்களை காண்கின்ற தேவன் நீர் இருக்கிறபடினால் உம்மை சோத்திரம். கர்த்தர் உன்னை பார்க்கிறார், கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறார், கர்த்தர் உன் வேதனைகளை மாற்றுகிறார், உன் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். 2ஆம் வசனம். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். 3ஆம் வசனம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி 4ஆம் வசனம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். 5ஆம் வசனம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். 6ஆம் வசனம். அவர் மேல் குற்றம் சுமதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி 8ஆம் வசனம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். 10ஆம் வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். 11ஆம் வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். 13ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். 14ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். 15ஆம் வசனம். நீங்கள் மாமிசத்துக்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை. 16ஆம் வசனம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். 17ஆம் வசனம். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. 18ஆம் வசனம். நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாயிருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் என்றார். 19ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். 20ஆம் வசனம். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. 21ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். 22ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ
என்று பேசிக்கொண்டார்கள். 23ஆம் வசனம், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தின் உண்டானவன் அல்ல. 24ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். 25ஆம் வசனம், அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர்தான். 26ஆம் வசனம், உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்களுண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். 27ஆம் வசனம், பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். 28ஆம் வசனம், ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். 29ஆம் வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாயிருக்க விடவில்லை என்றார். 30ஆம் வசனம், இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 31ஆம் வசனம், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். 33ஆம் வசனம், அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமையாயிருக்கவில்லை. விடுதலை யாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். 34ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 35ஆம் வசனம், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். 36ஆம் வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 37ஆம் வசனம், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். 38ஆம் வசனம், நான் என் பிதாவிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். 39ஆம் வசனம், அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. 40ஆம் வசனம், தேவனிடத்தில் கேட்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. 41ஆம் வசனம், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். 42ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பா இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். 43ஆம் வசனம், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? 44ஆம் வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். 45ஆம் வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. 46ஆம் வசனம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள்
ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? 47ஆம் வசனம், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினாலே செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றார். 48ஆம் வசனம், அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். 49ஆம் வசனம், அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். 50ஆம் வசனம், நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். 51ஆம் வசனம், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பது இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 52ஆம் வசனம், அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். 53ஆம் வசனம், எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். 54ஆம் வசனம், இயேசு பிரதியுத்தரமாய், என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும், என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். 55ஆம் வசனம், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வானே ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன், அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். 56ஆம் வசனம், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். 57ஆம் வசனம், அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். 58ஆம் வசனம், அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 59ஆம் வசனம், அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். சில்ட்ரன்ஸ், யோவான் 8ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிச்சதை கேட்டீங்க இல்லையா? யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தருக்கு பிரியமில்லாத செயலை செய்கிறவங்க உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்களுக்கு நண்பர்களுடைய குடும்பத்துலேயோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் இந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கலாம். ஏசப்பா, யோவான் 8:36 எழுதியிருக்கே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு எழுதியிருக்கே. ஏசப்பா, உங்களால் தான் விடுதலை கொடுக்க முடியும். இந்த குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை கொடுங்க, ஸ்மோக்கிங் பழக்கத்திலேருந்து விடுதலை கொடுங்க, இல்லை நீங்களே கூட ஃபோனில் கேம்ஸ் ஆடுற பழக்கம் இருந்தால் கூட அதிலிருந்து கூட நம்ம ஏசப்பா கிட்ட விடுதலையே கேட்கலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த செயலையும் விட முடியல அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா விடுதலை தருவாங்க. இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நீங்கள் சொல்லித்தாங்க, இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு, ஏசப்பா கண்டிப்பாக விடுதலையை கொடுப்பாங்க நீங்கள் சொல்லித்தரலாம். ஏன்னா விடுதலையை ஏசப்பாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஏசப்பாவால் விடுதலையை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா? அதனால் நீங்கள் அநேகருக்கும் சொல்லலாம், நிச்சயமாக ஏசப்பா விடுதலையின் தேவன், விடுதலையின் நாயகர், அவர் ஜெய கிறிஸ்து. கண்டிப்பாக உங்களுடைய ஜபத்தை கேட்டு அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதை நீங்கள் உங்களுடைய கண்களை பார்க்கும்படி செய்வார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கேள்வி கேட்கலாமா? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு டேஷ் ஆ செவி கொடுக்க மாட்டான், ஆ செவி கொடுக்கிறான், ஈ கேட்பான்.
சரியான விடையை எழுதி ஆண்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பாய்.